சர்வ கஷேத்திராதிபதி ஷடாட்சர சண்முகனுடைய பெரும் கருணை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கெல்லாம் இந்த நல்ல வேளையிலே பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய அருளோடு சேர்ந்து கிடைக்கப்பெற்று எவ்வித துன்பமும் இல்லாமல் பலமும் நலமும் பெற்று மகிழ்வோடு வாழ வேண்டும். வணக்கம். எல்லோரும் பத்திரமாக இருக்க வேண்டும், இருப்பீர்கள் என்று அந்த ஆண்டவனுடைய பிரார்த்திக்கிறேன். மழை நம்ம அதில் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. நம்ம பல நிகழ்வுகளில் சொல்லியிருக்கோம், ஜாக்கிரதையாக இருக்கணும். மழையால் ஐயா யாருக்கும் எந்த விதமான சிறு பாதிப்புகளையும் ஏற்றக்கூடாதுன்னு நம்ம சடாட்சர முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஆமாம் ஐயா, ஏன்னா பாதிப்புகள் இருந்தால் அது கஷ்டம் இல்லையா. நிறைய காலையிலேருந்து வேறு பெய்துக்கிட்டே இருக்குது, கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஐயாவை வரவேற்றுட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஐயா வணக்கம். சுவாமிகளுக்கு வணக்கம். சுவாமிகள் மிகச்சிறந்த ஆன்மீக அறிஞராகவும் சிறந்த எழுத்தாளராகவும் எழுத்து வேந்தராகவும் திகழ்கிறார்கள். அவர்களுடன் இந்த இனிய நிகழ்வில் பயனுள்ள நிகழ்ச்சியில் நானும் இணைந்து பணியாற்றுவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இனிய காலை வணக்கம். நிச்சயமா நிச்சயமா ஐயா. அப்படியே சென்ற வாரம் கேள்வி ஐயா, நான் இன்னைக்கு அமாவாசை, ஆனால் சொல்ல முடியாது, மழை இப்படி இருக்கு, பாவம் அவங்க என்ன இருந்தாலும் அவங்களுக்காக நாம் பிரார்த்திக்கலான்ற ஒரு முடிவோடு தான் நான் இருக்கேன். முடிந்தவர்கள் பங்கு கொள்ளலாம் அமாவாசைன்றதுனால. ஐயா நீங்கள் அந்த கேள்வி நினைவுபடுத்துகிறேன். 2 முதல் 4-5 குழந்தைகள் வரை உள்ள குடும்பங்களில் மூத்த மகனோ மகளோ இருந்தால் அவர்களின் பெற்றோர்களுக்கு இந்த மூத்த பிள்ளைகள் மற்றும் சகோதர சகோதரிகள் ஒருவருக்கொருவர் உதவியாகவும் ஒத்துமையாகவும் இருப்பார்களா என்ற சந்தேகம் பலருக்கும் உண்டு. ஆனால் குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு பல குடும்பங்களில் சகோதர சகோதரிகள் சண்டையிட்டு பிரிந்து விடுவதும் நடைபெறுகிறது. இதுபோல் நிகழ்வதற்கு என்ன காரணம்? அப்படி நிகழாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? இந்த விளக்கத்தை நீங்கள் கொடுக்கணும்னு போன வாரம் கேட்டுக்கிட்டேன் சுவாமிகள். நேரம் முடிஞ்சதுனால அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தோம், அது அப்படியே முடிஞ்சிட்டு ஐயா. இப்போது இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு பக்தர் பார்த்துட்டு சரி. ஹலோ ஹலோ, வணக்கம் ஐயா. வணக்கங்க. சிவகாசியில மோகன சுந்தர் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேம்மா மோகன் சுந்தர். எங்க இருந்து பேசுறீங்க? சிவகாசியில இருந்து. சொல்லுங்க மோகன் சுந்தர். சாமிஜி, இப்ப நெய் தாங்க வாங்குறக்கா வந்திருந்தோம். சரி. வந்ததுக்கு அப்புறம் வேலை ப்ராப்ளம் இருக்கு, இடமாற்றம் எனக்கு வேணும்னு கேட்டிருந்தேன். சரி. இப்ப எனக்கு இடம் நெய் தாங்க வாங்கி இது பண்ணதுக்கு அப்புறம் இடமாற்ற வேலையில மாற்றம் வந்துச்சு. வெரி குட். 2 பேரும் பார்வையில்லாதவங்க ஒரு தடவை வந்திருந்தோம் சாமிஜி. ஆமா, நான் பார்த்தேன். நான் கரெக்ட் தான். ஆமா, இப்ப வீட்டு வேலைக்கு பாப்பா பாக்குறதுக்கு ஆள் கேட்டிருந்தோம், அது மட்டும் கிடைக்கல. அப்புறம் வீடு இப்போதைக்கு வாங்க வேண்டாம்னு சொல்லி இருந்தீங்க. அப்புறம் இப்ப கார் லோன் போட்டு கார் லோன் வாங்கலாமான்னு கேக்குறதுக்காக சாமிஜி கேட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமா வாங்குங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுதான் சாமிஜி, என்னையும் குடும்பத்தையும் பாப்பாவை ஆசீர்வாதம் பண்ணுங்க. குறையில்லாத நிறையோடு நல்ல செல்வங்கள் பெற்று எப்பவும் போல மன உறுதியும் திடமான மனமும் கொண்டு எல்லாத்தையும் சாதிச்சுட்டு நல்லா இருங்க சாமிஜி. இப்ப பாப்பா கொஞ்சம் அடிக்கடி கீழே விழுந்துகிட்டே இருக்கா சாமிஜி. சரி. அதான் இப்ப 8 மாசம் தான் ஆகுது. வாங்க வேண்டாம் சொல்லி எப்ப சாமிஜி நாங்க வாங்கலாம்? குருதசை நடக்குதுன்னு சொன்னீங்க. எதுக்குமா? வீடா? அது எனக்கு சரியா நினைவில்லை மோகன சுந்தரம். ஏன்னா நான் ஒண்ணு கிடக்கு ஒண்ணு சொல்லிட்டா தப்பா போயிடும் இல்லையா? இல்ல சாமிஜி, குருதசை நடக்குதுன்னு சொன்னீங்க. குருதசை ஓகே. நான் வாங்க சொன்னா வேணான்னு சொன்னா? இப்போதைக்கு வேண்டாம். அப்போ வேண்டாமா? ஏன்னா குரு சரி இருக்காது, அதனால வேண்டாம். சரி சாமிஜி, கார் வாங்கலாம்ல லோன்? அது வாங்கலாம், அது பிரச்சனை இல்லை. அதுதான் சாமிஜி கேக்குறேன். அது பரவாயில்ல, அது பரவாயில்லம்மா. சரி சாமிஜி, நல்லதும்மா. ஓகே, தேங்க்யூ. நல்லதும்மா. அவங்க கணவன் மனைவி இருவருக்குமே கண் தெரியாது. ஆனால் ஒற்றுமையாக அவ்வளோ ஒரு அற்புதமான குடும்பம். அவர் சொன்ன ஒன்று ஞாபகம் வரும், பட் நம்ம என்ன பார்த்தோன்னு ஞாபகம் இல்லை. ஹலோ சொல்லு. ஹலோ வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா. எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நான் பெங்களூர்ல இருந்து பேசுகிறேன் சார். யாருக்காக கேட்க போகிறீங்கம்மா? பையனுக்கு பேருக்காக கேட்கணும்னு. பையனுடைய பேர் என்ன, வயது என்னம்மா? சாமிஜி 5 மாசம் ஆகுது அவனுக்கு. நான் ஃபர்ஸ்ட் பொண்ணுக்குமே நிறைய ட்ரை பண்ணேன், வரவும் முடியல. பிறந்த 5 மாதம் தான் ஆகுதா? ஆமா சாமிஜி. சரி சரி. சரிம்மா. அவருக்கு உங்களோட புக்ல நீங்க கொடுத்திருக்கீங்கல்ல, துன்பங்களை தீர்த்திடும் ஜோதிட பரிகாரங்கள் வழிபாடுகளா? ஆமா ஆமாமா. அது ஃபாலோ பண்றேன் சாமிஜி. சரி சரி. மந்த் வைஸ் அவனுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சரி. அது மட்டும் இல்லாம ஒரு
10-12 இயர்ஸ் பேக் நான் உங்களை நேர்ல வந்து பார்த்திருக்கேன். உங்களோட பிறந்த நாள் விழா மண்டபத்துல நடக்கும்போது நானும் அப்பாவும் வந்து பார்த்திருக்கிறோம். சரிம்மா. அப்ப வந்து டபுள் மைண்டடா தான் உங்களை வந்து நான் பார்க்க வந்தேன். என்னன்னா அப்பா சொல்ற பையனா இல்ல நான் விரும்புற பையனான்ற மைண்ட் செட்டோட வந்தேன். பட் நான் உங்ககிட்ட வாய் விட்டு கேட்கல. பட் எனக்கு அது வந்து நீங்க ஒரு சிம்பாலிக்கா எனக்கு நீங்க அதுல ஒரு பிளெஸிங் கொடுத்தீங்க. நான் விரும்பினவரை தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். நல்லா இருக்கிறோம் சாமிஜி. அவ்வளவுதான். சொல்லுடா கண்ணு. ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இப்ப எனக்கு கிடைச்சதுல நிறைய சொல்லணும், நிறைய தேங்க்ஸ் சொல்லணும்னு இருந்தது. எதுவும் சொல்ல வரல சாமிஜி. அப்புறம் இன்னொன்னு வந்து கிரகங்களால் ஏற்படும் பிரச்சனைகள், தீர்வுகள், அந்த புக்ல வந்து என்னோட கணவருக்கு வந்து அந்த கும்ப ராசிக்கு குடித்த மந்திரம் வந்து அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு சாமிஜி. 27 முறை சொல்ல சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி ஒரு உண்டியல் வச்சு அதுல வந்து தினமும் பணம் போட்டுட்டு வெளியே போக சொல்லியிருக்கிறீங்க அந்த பரிகாரம் வந்ததுல. அது இப்ப வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா இருக்காரா? நல்லா இருக்கிறாங்க சாமிஜி. ரைட்டுமா. இது எல்லாத்துக்கும் வந்து நீ ஐயாவுக்கு தான் நன்றி சொல்லணும். படைப்பு நமது, அதை கொண்டு போறது அவரு. கண்டிப்பா. ஆமா ஆமா. அவங்க கிட்ட ஒரு கேள்வி, சிம்பாலிக்கா சொன்னாருன்னு சொன்னீங்களா? அது என்னமா, என்னது சிம்பாலிக்கா? அது என்னன்னா கிட்ட வரைக்கும் போயிட்டேங்க ஐயா கேட்கணும்ட்டு. ஆனா கேட்கறதுக்கு வரல, வார்த்தைகள் வரல. அப்போ எப்படி கேட்கணும்ன்றது வரல. கேட்டுட்டு அப்ப வந்து அந்த ஒரு அப்பதான் நம்ம அந்த கோயில் கட்டுறதுக்கான இது ஆரம்பிச்சிருந்தது அந்த நேரம் தான். அதுக்கானது மட்டும் நான் அப்ப வேலைக்கு போயிட்டு இருந்தனால என்னோடதுல இருந்து ஒரு சிறு தொகை மட்டும் நான் ஐயா கிட்ட கொடுக்கணும்னு போனேன். ஐயா வந்து வேற ஒருத்தர் கை காமிச்சாங்க, அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். நான் எதுவுமே கேட்கல. பட் திரும்ப ஆசீர்வாதம் வாங்கல அந்த விபூதியில ஒரு ரிங்கு வந்தது. அந்த விபூதியோட ஒரு ரிங் வந்தது. அது பர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆனது வந்து என்னோட கணவருக்கு தான் மேட்ச் ஆனது. சரி சரி சரி. கரெக்ட் தான் கண்ணு, நீ சொல்றது கரெக்ட் தான். சூட்சுமமா தெரியப்படுத்துறது தான் பல விஷயங்கள் இருக்கு. ஆமா சாமி. அதே மாதிரி வந்து நான் வந்து 12th பிரைவேட்டா தான் எழுதினேன். 10th முடிச்சு டிப்ளமோலாம் எல்லாமே நிறைய இடத்துல டிஸ்கண்டினியூ ஆச்சு எங்க அம்மாவோட உடல்நிலையால. அப்ப வந்து நீங்க இதே ராஜ் டிவில தான் நேரலையில தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நீங்க இது சொன்னீங்க, மந்திரம் பரிகாரங்கள் சொல்லி நீங்களே உங்களை வீட்லயே பிரதட்சணம் எல்லாம் பண்ணிக்க சொல்லி பண்ணீங்க. அதுவும் நான் ஃபாலோ பண்ணேன். அது ஃபாலோ பண்ணி தான் அந்த 12th எக்ஸாம் எழுதினேன் நானு. அதுக்கப்புறம் இப்ப என்னோட டிகிரிஸ் எல்லாம் முடிச்சிட்டேன், நல்லபடியா முடிச்சிட்டேன். நல்லா இருக்கிறோம். சூப்பரா கண்ணு. இப்ப என்ன பிரச்சனை கண்ணா அது சொல்லுமா? இப்ப வந்து என்னோட பையனுக்கு நீங்க பேர் வைக்கணும் சாமி. நட்சத்திரம் என்னம்மா? கும்பராசி, சதய நட்சத்திரம். சரிம்மா. அவர் வந்து 27/6/2024 காலையில 3:21 பிறந்தாரு சுவாமிஜி. கோகுல சூரியன் பேர் வச்சுக்கோங்கம்மா. ரொம்ப நன்றி. கோகுல சூரியன். கோகுல சூரியன். சரிங்க சார். நல்லதுமா. நீங்க ஒரு சிறந்த வாசகியா இருக்கிறது பெரிய மகிழ்ச்சியா இருக்குமா? ஒவ்வொரு புத்தகத்துல இருந்து ஒவ்வொரு விஷயத்தை நீங்க எடுத்து சொல்வது மிகவும் மகிழ்ச்சியா இருக்கு சார். நான் இப்ப வரைக்கும் ஒரு 5 புக் அப்பா எனக்காக வாங்கி கொடுத்துட்டாங்க. ஆஃப்டர் மேரேஜ் நாங்க நிறைய ட்ரை பண்றோம் நேர்ல வந்து சாமியை பார்க்கணும்னு. அது நாங்க எங்களுக்கு அந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்கிற நேரம் எங்களோட கணவர் கொஞ்சம் வேலையில தடங்களா இருக்கிறதுனால வர முடியாத சூழ்நிலை. ஒண்ணு இல்ல, வாடா வாடா கண்ணு, சீக்கிரம் வந்துருடா கண்ணு. நல்லதுடா கண்ணு. ஜனவரி 2 ஜெயந்திக்கு வந்துருங்கம்மா. கண்டிப்பா கண்டிப்பா. அந்த ஜெயந்தியில வந்துதான் நிறைய எங்களுக்கு பிளெஸிங்ஸ் கிடைச்சது. அதே பிளெஸிங் வந்து பெறுங்க. வாழ்த்துக்கள்மா. நன்றி நன்றி சார். நல்லதுடா கண்ணு, நல்லதுடா கண்ணு. தொடர்ந்து இருக்காங்க. ஹலோ ஹலோ மா, சொல்லுங்கம்மா. சாமி எங்க குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க. குறையில்லாத தீர்க்காயுசா, தீர்க்க சுமங்கலித்துவமா, நிறைவாழ்வு நெடுஞ்செல்லும் பெற்று நல்லா இருங்கம்மா. சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? யாருக்காக கேட்க போறீங்க? இப்ப சென்னையில இருந்து பேசுறேன் சாமி. எங்க பையனுக்காக கேக்குறேன். மழை எப்படி கண்ணா இருக்கு? பத்திரமா இருக்கீங்களா? என்ன சாமி? மழை எப்படி இருக்கு? பத்திரமா இருக்கீங்களா? மழை நல்லா இருக்கு சாமி, பத்திரமா தான் இருக்கும் சாமி. சொல்லுமா, பையனுக்கு என்னம்மா? பையனோட பேர் என்ன, வயது என்ன? பையன் வந்து கோபிநாத் பேர் வந்து. அவனுக்கு வந்து நான் 10th படிக்கும் போது அவன் சரியா படிக்கல. உங்ககிட்ட வந்து இந்த டாலர் வாங்கிட்டு வந்தேன், ஃப்ரீயா கொடுத்தீங்க. அப்போ அத வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்ப டிப்ளமோ படிச்சு ஏரோநாட்டிக்கல் படிக்கிறான். ஏன்னா இப்ப ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் சாமிஜி. அவர் படிச்சு முடிச்சதும் கிடைச்சிருமா, ஒன்னும் கவலையே படாதீங்க.
நல்ல வேலை கிடைக்கணும். ஏன்னா நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம் சாமி. இல்ல அது கொஞ்சம் தடையாகி தான் வரும். ஒரு 2 வேலை மாறின பிறகு 3வது வேலை நல்லபடியா கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம ஏரோநாட்டிக்ங்கிறது ரொம்ப வித்தியாசமான ஒரு ரொம்ப வேறுபட்ட ஒரு நல்ல படிப்பு. அதுக்கு வேலை வாய்ப்பு அதிகமா மற்றவர்களை விட. வாழ்த்துக்கள். அதே மாதிரி சாமிஜி, நான் நகை ஒண்ணு எனக்கு பேங்க்ல இருக்கு சாமி. அது வரணுன்றதுக்காக நான் அதை பைரவருக்கு பூஜை பண்ணி நைட் 1 மணிக்கு போய் மத்தியானம் 1 மணிக்கு போய் பூஜை பண்ணி அதை அது இப்ப எனக்கு நகையும் கொஞ்சம் நகை கைக்கு வந்திருக்கு சாமிஜி. வெரி குட்மா. அவ்வளோதான், அதே ஃபாலோ பண்ணுங்க. எதை சொன்னோன்னா அதை செய்யும்போது நல்லா இருந்ததுன்னா எதுக்கு நமக்கு தேவையோ அதே வழிபாடை நம்ம தொடர்ந்து பண்ணிக்கணும். அவ்வளோதான்டா கண்ணு. அதான் சாமிஜி, குடும்பத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரியா போயிடும். நீயே ஏன் திருப்பி கஷ்டத்தை கூப்பிடுறமா? எல்லாம் சரியாயிடும்டா கண்ணு. நல்லதுடா கண்ணு. இல்ல சாமிஜி, எனக்கு ரொம்ப கஷ்டம். எனக்கு கூட சரியாயிடுமா. நல்லதுமா. ஹலோ ஐயா, நீங்கள் கேட்ட கேள்வி, ஒரு குடும்பத்தில் 4 சகோதரிகள் சகோதரர்கள் ஒற்றுமையாக இருக்கிற குடும்பத்தில் திடீர்னு பிரச்சனை வந்துடுது. கடைசி வரைக்கும் அண்ணன் தங்கையை பார்த்துக்குவாரா அல்லது அக்காள் தம்பியை பார்த்துக்குவாரா? இந்த மாதிரி பல கருத்துக்கள் என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க. 2 பேரும் ஒத்துமையாக இருப்பாங்களா சாமி? பசங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் இருப்பானுங்களா? கடைசி வரைக்கும் எங்களை பார்த்துக்குவாங்களா? அந்த கேள்வி கேட்குறவங்களும் இருக்காங்க. எங்களை பார்த்துக்குவாங்களா அப்படின்னு. இந்த காலப்போக்கில் இது 100க்கு ஒரு 20 விழுக்காடு தான் பார்த்துக்குவாங்கன்னு சொல்ல முடியுது. 80 விழுக்காடு சொல்ல முடியாது ஐயா. நல்லா புரிஞ்சுக்கணும். கலகம்தான் எல்லாத்துக்கும் காரணம். அடுத்தது கௌரவம்னு சொல்லிக்கிட்டு தேவையில்லாத வேற்று மனப்பான்மை, ஒருவருக்கொருவர் வேற்று மனப்பான்மை. யார்? கணவன் மனைவி சகோதரர்கள். உண்மையாக வளர்ந்து வரக்கூடிய சகோதர சகோதரிகள் எல்லாம் மெய்யான பாசம். அதுக்கு தான் நான் அன்போடு இருக்கிறதுன்னு ஒரு விஷயத்தை சொன்னேன். அப்போ அந்த மெய்யான பாசம் இருக்கும் பொழுது இடையில யார் வந்தாலும் என்னையா பண்ண முடியும்? உடைக்கவே முடியாது. உங்கள் பாசத்தில் தடுமாற்றம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஆசை. சொத்து இருக்கிற இடத்துல பெருமளவில் இந்த பிரச்சனை இருக்கும். சொத்துகள் கொஞ்சம் இருந்தாலும் பிரச்சனைகள் இருக்கும். சொத்தே இல்லைன்னா அது பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஒருவரை ஒருவர் தாழ்ந்து உயர்ந்து இருக்கக்கூடிய தன் அறிவால் சார்ந்த குடும்பங்களில் இந்த பிரச்சனை வரும். ஆனால் என்னென்னா, உண்மையான சகோதர சகோதரிகள் ஒருவரை ஒருவர் இன்ன வரைக்கும் விட்டு கொடுக்காம பல பேர் வாழக்கூடியதையும் நான் பார்த்துருக்கேன் ஐயா. இன்றைக்கும் இருக்காங்க 5 சகோதர சகோதரிகள், 10 பேர் இருக்காங்க. ஒரே கூட்டு குடும்பமாக இன்றைக்கும் ஒரு விழா நடந்தால் எல்லாரும் மகிழ்ச்சி. அண்ணன் சொல்கிறது அப்படியே ஒரு வேத வாக்கா எடுத்துக்கொள்ள. ஆமாம் ஐயா, நானும் பார்க்குறேன். நீங்கள் கர்மாவில் கூட நான் சில ஸ்டோரியாக சொல்லியிருப்பேன் ஐயா. அந்த உறவுகள் எப்படி இருக்கும், அண்ணன் எப்படி தியாகம் பண்ணார். ஐயா எனக்கு தெரிஞ்சு 2 பேர். ஒரு அண்ணன் குடும்பத்தில் அவருக்கு அப்புறம் பிறந்த ஒரு 4 பிள்ளைகள். இவர் திருமணமே பண்ணிக்காம 3 பேரையும் இவர் சம்பாரித்து திருமணம் செய்து வச்சு, இவர் வயதான காலத்தில் அவங்க திரும்ப இவருக்கு செய்யாமல் போன காரணமும் உண்டு. இவர் அதை பற்றி கவலைப்படாமல் தான் மட்டும் போய்கிட்டே இருக்கிறதும் உண்டு. அதே மாதிரி ஒரு சகோதரி ஒரு பெரிய அலுவலகத்தில் பணிபுரிவாங்க. அந்த அம்மா கீழே பிறந்த 3 தங்கைகளுக்கு திருமணம் செய்து வச்சு, அவங்க திருமணம் செய்துக்காத கடைசி காலத்தில் ஒரு தங்கையினுடைய கணவன் அந்த அம்மாவை போட்டு இம்சை பண்ணுறது, கொடுமை பண்ணுவது, அந்த மாதிரி ஒரு தொல்லைகளை அந்த அம்மா அனுபவிப்பது இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் இருக்கு ஐயா. இதுக்கு காரணம் என்ன? ஒன்று பணப்பேராசை, பேய் ஆசை. அடுத்து கலகம். அடுத்து இந்த ஆசையும் கலகம் தான் இதுக்கு மெயின் காரணம் ஐயா. இதை எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு சொன்னால், பெற்றவங்களாகட்டும் சகோதரர்களாகட்டும், முதல்ல ஒரு நல்ல ஆசானுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். யார் அறிவுள்ளோரோட இருக்காங்களோ அவங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அவங்க ஆலோசனையும் கேட்டு. ஆமாம் ஐயா, அது ஒன்று ஐயா. 2வது, தன்னுடைய அறிவை பயன்படுத்தாமல் இருக்கவே கூடாது. அதை சரியான இடத்துல சரியான முறையில் பயன்படுத்தணும். அதுக்கு அடுத்து ஐயா, இப்போ ஒரு முட்டாள்கிட்ட பழக்கம் கொள்கிறாங்களா, மெய்யான அறிஞன் அவரை மாதிரியே முட்டாளாக இருந்தே பழகுவார். மெய் அறிஞர் அவர் நிலைக்கு இவர் தாழ்ந்து போயிடுவார். அப்படி தாழ்ந்து போகும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அங்கே பிரச்சனையே இல்லாமல் போயிடுது. நான் அறிவாளி, அவன் முட்டாளாக இருக்கானே அப்படின்னு நினச்சிட்டா ஒருத்தரும் இந்த மாதிரி அண்ணன் தம்பிகளுக்குள்ள நல்ல உதாரணம். ஆமாம் ஐயா, வராது.
மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இந்த ஒற்றுமைங்கிறது ஒரு பக்கம் இருக்க, எல்லாருக்குமே தெரிஞ்சே தப்பு நடக்கிறது. அவங்க நல்ல தம்பின்னு தெரியும், உடனே நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, ஏய் நீ நல்லா இருக்க வரைக்கும் நல்லா நீ நல்லா இருக்கிறது உன் தங்கச்சிக்கும் தம்பிக்கும் பிடிக்கல, அண்ணனுக்கு பிடிக்கல, யாரோ சூன்யம் வச்சிட்டாங்க. எனக்கு சொந்த அனுபவமே இருக்குது சாமிகள். எனக்கும் சகோதரர் லேனா தமிழ்வானுக்கு இடையில் சில பேர் வந்து சில கோள் மூட்டுவாங்க. நான் 2 பேரும் உறுதியாக இருக்கிறதுனால ஒருத்தர் பேசிடுவோம், அது மாதிரி சொல்கிறாரு, இது மாதிரி சொன்னார் அப்படின்னு நான் 2 பேரும் பேசிக்கும் பொழுது அவங்களால எங்களை பிரிக்க முடியல. அது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, அருமையாக எடுத்து கொடுத்தீங்க. உங்களே ஒரு எடுத்துக்காட்டை எடுத்து கொடுத்தீங்க. ஒரு நல்லோர் சபை, அறிஞர் சபையில் அந்த சபையை அறிஞ்சு தானும் அதில் ஈடுபடுத்தி கொண்டு அங்கேயும் அந்த அறிஞர் தன்மையை மிகுதியாக இல்லாமல் எனக்கு எல்லாம் தெரியும் இவன் யாரான்னு சொல்லாத இடத்துல அடக்கி வாசிச்சு இல்லையா, அந்த சபையோட ஒத்து போகிறது. அறிஞர் சபையிலே தான் என்ற செருக்கு இல்லாமல் யார் இருக்காங்களோ அவங்க சகோதரர்களை பிரிக்க முடியாது ஐயா, சகோதரிகளை பிரிக்க முடியாது. அதான் விஷயம். நீங்கள் பல எழுத்தாளர்களை அறிஞர்களை பார்க்குறீங்க, நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கிறீங்க. சரியாக எழுதாத எழுத்தாளனும் தன் புகழுக்காக ஏதோ ஒன்று எழுதி கொடுப்பான். உயர்ந்த ஸ்தானத்தில் எழுத்தாளரும் இருப்பார், படிச்சிருக்க மாட்டார், ஆனால் பண்பாளராக இருப்பார். பெரிய அதிகாரியாக படிச்சிருந்து அவரும் புத்தகத்தை எழுதுவார். நீங்கள் எப்படி என்ன நகைச்சுவைக்காக சொல்கிறேன் ஐயா, ஒரு கழுதை தான் இதுக்கு காரணமாக சொல்லுவேன் ஐயா. நான் இந்த கழுதை போல இருக்கிற ஒரு இந்த மாதிரி உங்கள் சூழ்நிலை சகோதரர்களை பிரிக்க முடியாது. என்ன சாமி கழுதைங்கிறீங்கன்னு இங்கே பாருங்கள், மன்னனுடைய துணியாகட்டும் மகிப்போனுடைய துணியாகட்டும் அது ஒரே மாதிரி தான் சுமந்துக்கிட்டு போகும். மன்னனுடையதுன்னு சொல்லி குதிச்சிட்டுக்கெல்லாம் போகாது. அந்த மாதிரி நாம் சரிசமமான அறிஞர்களை மதிக்கின்ற இடத்திலே சகோதரர்களை எந்த கழகமும் பிரிக்காது. ஆமாம், அதுக்கு உதாரணம் தான் அது. அதனால் இப்படியெல்லாம் கடைபிடிக்கிற குடும்பங்களில் யார் எப்படி திருமணம் ஆனாலும், ஏன்னா திருமணத்துக்கு பிறகுத்தான் இந்த பிரிவினை வருது, திருமணத்துக்கு முன்பு கிடையாது. அப்போ திருமணத்து பெருமளவில் நான் சொல்கிறேன், சிறு குறைஞ்ச வேறு மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த காழ்ப்புணர்ச்சிக்கு ஐயா சொன்னது போல் நான் சொல்லதை கடைபிடிச்சா கண்டிப்பாக பிரிவு வராது. உயர்ந்த சகோதரர் தாழ்ந்த சகோதர சகோதரிகளுக்கு என்னைக்கும் உறுதுணையாக இருப்பார். ஏன்னா அறிவில் சார்ந்த அந்த சகோதரர் அவர் நல்லா இருக்காருன்னா அவர் அறிவு தான் காரணம். அந்த அறிவானவர் கண்டிப்பாக தன்னுடன் பிறந்தவர்களை விடமாட்டார். அதனால் அறிஞனாக இருக்கக்கூடிய தன்மை வந்தால் எந்த கழகமும் பிரித்து விடாது. என்னதான் நம்ம பேசினாலும் ஐயா இதை மாற்றல் அரிது ஐயா. முடிஞ்ச வரைக்கும் சிலர் கேட்டு வந்தாங்கன்னா நம் பக்தர்கள் கேட்டு நாம பக்தர்கள் மாறிக்கிட்டா போதும் ஐயா. எந்த இடத்துல உன் அண்ணன் சூனியம் வச்சிட்டாங்க, உங்கள் அம்மா சூனியம் வச்சிட்டாங்க, உங்கள் அண்ணின்னா அங்கே நம்பாமல் நீங்கள் கூப்பிட்டு பேசிட்டீங்கன்னா பிரச்சனையே இருக்காது. நல்லாயிருக்கும். யாரோ ஒருவன் பணத்தை வாங்கி குளிர்காயறதை விட தன் சகோதரர்கள்ட்ட விட்டு கொடுத்துல போகிறதுல என்ன இருக்குது? அருமை. இதை நீங்கள் எல்லாம் சிந்திக்கணும். அதனால் அறிவை பயன்படுத்துவது, நல்ல ஒரு ஆசானுக்கு அடிபணிந்து அவரே எதிர்கேள்வி கேட்காம போகிறது, எந்நிலையில் ஒருவன் இருந்தாலும் அந்நிலையில் போய் நாம் உடன் இருப்பது, அதே நேரத்தில் விட்டு கொடுத்து போவது, அறிஞர்கள் சபையிலே தான் என்ற செருக்குள்ளாமல் எந்த குடும்பத்தில் ஒருவர் முன்னோர்கள் வழி வழியாக இருக்கிறார்களோ அந்த குடும்பத்தில் பிரிவுகள் இருக்காது. இதை கடைபிடிப்பது கடினம். இருந்தாலும் இதை நான் சொல்லியிருக்கேன், பார்க்கலாம் ஐயா. அதுக்குதான் உங்களே உதாரணமாக வச்சு சொல்லிட்டேன். பக்தர் ஐயா. ஹலோ சாமி, வணக்கம் சாமி. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நாங்கள் ஈரோடு மாவட்டத்திலிருந்து சிறுவனூர்லேருந்து பேசுகிறோங்க. யாருக்கா கேட்க போகிறீங்கம்மா? சாமிஜி எனக்காக தான் கேட்குறேன். என்ன பேர், என்ன வயசு டாக்டர்னா? எனக்கு 44 வயசு ஆகுதுங்க. கோயிலாங்க சாமிஜி. சரி, என்ன பேருமா? சாமிஜி என் குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க. கண்டிப்பா. என்ன பேர் உங்களுக்கு? என் பேர் கோகிலாங்க சாமி. கோகிலா? ஆமாங்க சாமி. தீர்க்காசா தீர்க்காசா உங்ககிட்ட ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமிஜி. அதை பண்றதுக்குள்ளதான் நீ திருடுறியம்மா. தீர்க்காயசா தீர்க்க சுமங்கலித்துவமா நல்லா இருந்து குறையெல்லாம் தீர்ந்து நல்லா இருங்கம்மா. சாமிஜி என் பொண்ணு நல்லா படிக்கணும் சாமிஜி. +1 படிக்கிறாங்க. அதுல என்ன சந்தேகம்? சாமிஜி என் பொண்ணுக்கு ஸ்கூலுக்கு போனா மறந்துடுதுன்னு சொல்லிடுறாங்க சாமிஜி. டாலர் வாங்கி இருக்கிறேங்க சாமிஜி. என்ன டாலருமா? அது என்ன டாலரு? சரி, பரவாயில்ல. டாலர் போட்டீங்களா? போட்டிருக்கிறேங்க சாமிஜி. அப்ப படிச்சிருவா, விடுங்க. சரி சாமிஜி. நல்லது. உடம்பு சரியில்லாம போகுதுங்க சாமிஜி, அதுக்கு தான் சாமிஜி. நல்லதுமா.
அவங்க என்ன சொல்கிறாங்கன்னே எனக்கு கேட்கல ஐயா. ஏதோ ஒன்று பொய்யா நான் சொல்கிறதுக்கு முடியல. சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்துடலாம் ஐயா. மன்னர்களுக்கு கூட ஒரு காரிய நிமித்தமாக செயல்படும் பொழுது அது நல்லதா கெட்டதா சரியா தவறா இப்பொழுது செய்யலாமா வேண்டாமா என்ற ஆலோசனைகளை தரும் மகா முனிவர்கள் எப்பொழுதும் மன்னருடன் இருப்பார்கள். அந்த முனிவரின் சொற்களின்படிதான் எப்படிப்பட்ட மாமன்னரும் நடந்து கொண்டு அனைத்து செயலிலும் எளிதில் வெற்றி பெறுவார்கள். இந்த அடிப்படையில் தான் இயல்பாக வாழும் நாம் அனைவருக்கும் ஒரு காரிய நிமித்தமாக மனதில் நினைத்து கொண்டு அதனை நாம் செய்யலாமா வேண்டாமா, அது நல்லதா கெட்டதா என்று அறுதியிட்டு தெரிந்து கொள்ள ஓர் அற்புத புத்தகம். பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் தரும் பாருங்கள். இப்புத்தகத்திலும் உங்கள் மனதில் நினைத்தவைகளுக்கு மகிமையான பதில் தர ஒரு முனிவரும் இருக்கிறார். இப்புத்தகத்தை உருவாக்கிய ஆசிரியர் தவ திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள், காஞ்சிபுரம். இதோ இந்த அற்புத புத்தகம் இப்பொழுது விற்பனையில் உள்ளது. இக்காலத்தில் எத்தனையோ வழிகளில் எத்தனையோ விதத்தில் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ப முடியாதவர்களின் துரோகத்தில் முயற்சிகளெல்லாம் தடைபட்டு உயர்வே இல்லாமல் வேதனைப்படுவோர்க்கெல்லாம் வான்வெளி மண்டலங்களின் பேராற்றலை சித்தர்களின் வழியில் கண்டுணர்ந்து மக்களின் நலனுக்காக எளிதில் நற்பலனும் பயனும் தரும் பொக்கிஷங்களான ஆன்மீக பொருட்களை நம் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் வடிவமைத்து கொடுத்து அதனை பெற்று பல்லாயிரம் பேர்கள் பயனடைந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆம், கவலைகளை தீர்க்கும் கஜவாகன முருகன், தீயவர்களை விரட்டிடும் விக்ரமாயா, குறையாத செல்வம் தரும் குழந்தை குபேரன், குறையாத தானியங்களை அள்ளித்தரும் அட்சய பாத்திரம், நினைத்த காரியத்தை வெற்றி பெறச் செய்திடும் எந்திரங்கள், நேர்மறை ஆற்றலை தந்து வெற்றி தந்திடும் சிங் சிங் டாலர், வளமும் நலமும் தரும் வசுமத் வஜ்ரலக்ஷ்மி. இது போன்று மேலும் பல்வேறு பொக்கிஷங்களையும் உங்களின் தேவைகளுக்கேற்ப தேர்ந்தெடுத்து பயன் பெற்றிட தொகுத்து வழங்க இருக்கின்றோம். திரையில் வருகின்ற QR கோடை ஸ்கேன் செய்து உங்களின் தேவைக்கான பொருட்களை நீங்கள் பதிவு செய்து குருநாதரின் ஆசிகளோடு பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள். மீண்டும் நம்ம ஆத்ம சங்கமம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வருகின்ற வியாழக்கிழமை 5ஆம் தேதி, ஆமாம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை பகல் 12 மணிக்கு மேலே பஞ்சமி தொடங்கி மறுநாள் வெள்ளிக்கிழமை பகல் வரைக்கும் இருக்குது. தீபம் போட்டு வழிபடுறவங்க படுங்க, மழை கவனித்து கொள்ளுங்கள். ஏன்னா மழையில் பாதிப்புகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இதை நான் திரும்பவும் சொல்கிறேன், பார்த்துக்குங்க, வந்து பயனடையணும். ஐயா ஒரு பக்தர் அதுக்குள்ளே. ஹலோ ஹலோ சொல்லுங்கள் ஐயா, நாங்கள் கல்குச்சி ஆர்கோட்டபுரத்தில் கல்குச்சி கிராமம்னு பேசுகிறோங்க ஐயா. யாருக்கா கேட்க போகிறீங்க? பையனுக்காக கேட்கணுங்க ஐயா. பையனோட பேர் வயதுங்க? பையன் பேர் அஜய்ங்க ஐயா. அஜய். ஆமாங்க ஐயா, +2 படிக்கிறான். +2 படிக்கிறாங்க ஐயா. சரிங்க சரிங்க. அதனால எப்படி என்ன கேட்கணும், என் குடும்பத்தை எல்லாத்தையும் ஆசீர்வாதம் கொடுங்க ஐயா. புரியலிங்க. என் குடும்பத்தை எல்லாத்தையும் ஆசீர்வாதம் கொடுங்க ஐயா. கண்டிப்பாக குறையில்லாத நிறையோடு எந்த குறை இருந்தாலும் அத்தனையும் தீர்ந்து தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமாக நல்லா இருங்க. சரி, அதுக்கு முன்னாடி ஒரு புத்தகத்தை பற்றி இப்போ சமீபத்தில் எழுதுன புத்தகத்தை ஒன்று சொல்லணுங்க. தாராளமாக சொல்லுங்க. அந்த நீங்க இது பக்கத்தில் திறந்தவர் புத்தகம் ஒன்று. ஆமாங்க. எனக்கு உண்மையிலேயே அந்த புத்தகம் பெரிய பொக்கிஷம் தாங்க. ஏன்னா எடுக்கிறதுக்கு எல்லாருமே பயப்படுறாங்க. அந்த புத்தகம் அந்த மாதிரி புத்தகம் அது. எல்லாம் நீங்க எழுதின அத்தனை புத்தகத்துக்கு ஒரு மூல கருவா இருக்கு அந்த புத்தகம். கண்டிப்பா கண்டிப்பா. என்ன அனுபவம் சொல்லுங்க. நான் எனக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் என்ன ரொம்ப பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை ஒன்னு எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தேங்க. சரி, பார்த்த உடனே அது விநாயகரத்தை முதல்ல வணங்குற மாதிரி ஒரு மந்திரம் வந்துச்சு. அதாவது கடன் அதிகமா செலவுகள் வரத்தஞ்சு அதை பத்தி கவலை எல்லாம் பட வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுங்க. அந்த மந்திரத்தை சொல்லிட்டு வந்து இப்போ ஓரளவு படிப்படியா கொஞ்சம் குறைஞ்சிட்டே. ஐயோ, அது ஐயா கேட்டா இன்னும் சந்தோஷப்படுவார். இதான் ஐயா நம்ம பயனடைஞ்சிருக்கீங்கிறது மகிழ்ச்சியா இருக்கு.
ஆமாங்க. பயனடைவதற்கு முன்னாடி பயனடைவதற்கு முன்பாக அதை பார்க்கும்போது பயமும் வருதுன்னு சொன்னீங்க. ஆமாங்க ஆமாங்க. என்ன பயன் அடைஞ்சீங்க? கடன் பிரச்சனைக்காக அதை பார்த்தேங்கய்யா. சரி சரி. அந்த கடன் பிரச்சனை அந்த மந்திரம் தான் சொல்லிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக இல்லை குறைஞ்சிருங்க. அது கண்டிப்பாக குறைஞ்சிரும். ஏன்னா ஒவ்வொரு புத்தகமும் சாதாரணமான எல்லா புத்தகம் நம்ம புத்தகத்தில் ஆமாங்க என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நேரலைவரை செய்து அதை சரியாக முழு மனதோடு முழு நம்பிக்கையோடு பயன்படுத்துகிறவங்க கண்டிப்பாக தோக்க மாட்டாங்க. கர்மா புத்தகம் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆலயத்திலேயே எத்தனையோ பேர் வழிபட்டு அங்கேயே வந்து சொல்கிறாங்க, சாமி இது போட்ட பிறகு தான் எனக்கு நிம்மதியே கிடச்சிது, இந்த கடன் தொலைந்து போச்சுன்னுவாங்க. எல்லா புத்தகமே அதை நோக்கி தான் பயணிக்குது. ஆனால் இந்த புத்தகம் எப்பொழுதும் கைப்பையிலும் அது சட்டைப்பையிலும் எப்பவுமே இருக்கணும்னு நான் கொடுத்துருக்கிறதே அதுக்கு தான். சொல்லுங்கம்மா, என்ன சொல்லுங்க. அதான் புத்தகம் எனக்கு அது பெரிய விஷயமே. ஏன்னா அது நான் யாருக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை வந்து பார்க்க வந்தேங்க. சரி. இப்போ ஐயா வந்து எல்லா புத்தகத்தையும் எழுதுறாரு. ஐயாவோட முக்திக்கு பின்னாடி நமக்கு என்ன வழியாட்டுறதுக்கு என்ன வழி, அதுக்கு என்னன்னு உண்மை தெரியலன்னு சொல்லி யோசனை வந்து விட்டுட்டீங்க. அதான் சரி என்னைக்கா கொலை பண்ற எல்லாம் செய்வார்னு உறுதியான்ற நம்பிக்கை அந்த தாய் அந்த மூலக்கரம் எல்லா புத்தகம். சரி சரி. இப்ப பையனுக்கு இந்த வருஷம் +2 படிக்கிறாங்க. இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அஜய் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்க மாதிரி தெரியல. அவன் எதை பிரியப்படுறானோ அந்த வழியிலேயே விடுங்க. நீங்களே எதுவும் டைவர்ட் பண்ணாதீங்க. சரிங்க சரிங்க. அவனுக்கு பிடிக்கும் இதுதான் எனக்குன்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வருவான். சரிங்க. கொஞ்சம் கோபமும் குழப்பமும் பண்றவன் தான். ஆனா அதை பத்தி நம்ம யோசிக்க வேண்டாம். அது நீ சொல்ற உண்மையா? ஆமா, அதை பத்தி நம்ம யோசிக்க வேண்டாம். அவர் எதுல பிடிக்குதோ அதுலயே விடுங்க. சரி. இப்ப மும்முடியா இந்த வருஷம் பையன் மும்முடி இந்த வருஷம் கட்டினாங்கய்யா. நெய் நிரப்பினாரா? நெய் நிரப்பிட்டு வந்தாங்க. என் பையன் வீட்டுக்காரம்மா பாப்பா எல்லாம் 3. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். அதுவே போதுங்க, நல்ல பலனை கொடுக்குங்க. நீங்களே பாருங்க, நேரலை வரிசையில் நம்ம ராஜ் தொலைக்காட்சியிலே சொல்றாங்கல்ல. ஆமாங்க. அதுதாம்மா. நல்லதுமா, வாழ்த்துக்கள், நல்லா இருங்க. சரி. எனக்கு ஒரு விஷயம் நடந்துச்சுங்க, அதை சொல்லிடலாம். சொல்லுங்க. ஏற்கனவே ராஜிட்டியில பேசுனேன். அதாவது எனக்கு வந்து இந்த உடம்புல இந்த எலும்புல வந்து இந்த சளி பிடிச்ச ஒரு மாதிரி தழும்பு நெஞ்சில சளித்தழும்பு இருக்குன்னு சொன்னாங்க. சரி. அதை வந்து நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். சரி. கேட்டு அதுக்கு ஒரு மருந்து சொன்னீங்க. அந்த மருந்துன்னா என்னன்னா, மோர்ல ஒரு டம்ளர் மோர்ல குப்பைமேனி இலையை வந்து ஒரு 5 இலையை அது வந்து அரைச்ச கலந்து குடிக்க சொன்னீங்க. ஆமா. அது குடிச்சோன்னா இப்ப அதுல இருந்து இந்த பிரச்சனை இப்ப இல்ல. முதல்ல பயங்கரமா அந்த ஒரு மாதிரி தெரியுங்க, அந்த சளி பிடிச்ச ஒரு மாதிரி. இப்ப நீங்க சொன்னதுல இருந்து அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லை. அவ்வளவுதான், அது சரியா போயிடும். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. என் வீட்டுக்காரங்க அடிக்கடி மும்முடி இது அகண்ட வாரண்டி மாசம் வர்றோம். வரட்டும். அதை மட்டும் நிறுத்தாதீங்க, அதை தொடர்ந்து வாங்க. சரி. நல்லது. நல்லது. உங்களுக்கு ஒரு செய்தியாக சொல்லுவேன். இந்த மழை காலத்தில் மட்டும் எப்பயுமே மழை வந்து விட்டாலோ அது புதிய வைரஸ்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கு முன்னெச்சரிக்கையாக பவழமல்லி கஷாயம் நம்ம இணையத்தில் நிபா வைரஸ்ன்னு போட்டிங்கன்னா அதில் இருக்கும். அதில் சொல்லியிருக்க முறைப்படி பவழமல்லி கஷாயம் குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சும்மா முன்னெச்சரிக்கையாக சாப்பிடுங்க. பலவித நோய்களை தவிர்க்க முடியும். ஏன்னா அந்த மருந்து நினைவுபடுத்துறதுனால ஏதுவாக இருக்கிறதுனால நான் அதை டக்குன்னு சொல்லிட்டேன். நிபா வைரஸ்ன்னு போட்டிங்கன்னா வரும். அதில் அந்த நம்ம அதே மூலிகை மருந்து தான் நம்ம சொல்லியிருக்கோம், அதை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்தர் பார்ப்போம். ஹலோ, வணக்கம் சாமி. அம்மா வணக்கம்டா கண்ணு, சொல்லு, எங்கேருந்து பேசுறீங்க? குருவே சரணம் சாமி. நல்லா இருக்கா கண்ணா, சொல்லுமா. நல்லா இருக்கீங்களா சாமி? நல்லா இருக்கேன்டா கண்ணு. என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. குறையில்லாத நிறையோட தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா நல்லா இருக்கா கண்ணு, சொல்லுமா. சாமிஜி, உங்க ஆசீர்வாதத்துல ரொம்ப நல்லா இருக்கு சாமி. நிச்சயமா. சாமி, இந்த போன வாரத்துல எங்க வீட்டுல ஒரு பசுமாடு ஒண்ணு இறந்ததுங்க சாமி. சரி. அது எதனால என்னான்ட்டு, அது இறந்தனால எங்க குடும்பம் அதுக்கு ஒன்று 1000 காரணம். அது எதனாலன்றது சொல்றது பொய் தாண்டா கண்ணு. அதுக்கு உண்மை எடுத்துக்க முடியாது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்கும். ஒரு போன மாசமோ அதுக்கு முந்தின மாசமோ ஏதாவது தங்க நகை வாங்குனீங்களா? இல்லைங்க சாமி. என்னம்மா? எங்க மாமியார் தான் சாமி மாடு வச்சுட்டு இருந்தாங்க. சரி. அவங்க ஏதாவது வாங்கினாங்களா? தெரியலங்க சாமி. அது தெரிஞ்சா தான் நான் அது என்னன்னு சொல்ல முடியும். ஆனா பெரிய பாதிப்புகள்லாம் இல்லை, அது மாதிரி எனக்கு ஒன்றும் தோணலை. ஓகே சாமி. நல்லதுடா கண்ணு. மகனுக்கு மருந்து ஒண்ணு நீங்க கொடுத்தீங்க சாமி. சரி. 5 வயசு பையனுக்கு. சரி. அவன் பேச்சு சரியா திரும்பலன்ட்டு வாங்கி கொடுத்துட்டு இருக்க சாமி. சரி.
அது ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துட்டு திரும்ப 2வது டைம் கொடுக்கலாங்களா சாமி? தாராளமா கொடுக்கலாம். நல்லா பேச ஆரம்பிக்கிறானா இப்ப? அவன் பேசுறான் சாமி, ஆனா தெளிவு வரல சாமி. அப்ப திருப்பியும் கொடுமா. பேசாதவன் பேசுறான், தெளிவு வரலன்னா திருப்பியும் கண்டினியூ பண்ணு. கண்டினியூவா கொடுத்துட்டே இருக்கலாமா? அது எவ்வளவு நாளும் கொடுக்கலாம், அதெல்லாம் ஒண்ணாக தாராளமா கொடுங்க கண்ணு. ஓகே சாமி. நல்லது. ரொம்ப நன்றி சாமி. நல்லா இரு, நல்லா இரு கண்ணு, நல்லா இரு. ஹலோ சிவாய் நம்ம குருவே சரணம் தாத்தா. நான் சொல்லுப்பா பேத்தி. ஹலோ என் பேர் ஹலோ தாத்தா. ஹலோ கேக்குதுடா கண்ணு, சொல்றா கேக்குதுடா கண்ணு. என் பேர் கரெக்டா இருக்கு கேட்கறதுக்கு ஃபோன் பண்ணிருக்க தாத்தா. என்ன பேரு? துலாஜா வர்ஷினி தாத்தா. என்ன பேருடா கண்ணு? வர்ஷினி. துலாஜா வர்ஷினி தாத்தா. சரிடா கண்ணு, சொல்லுமா வர்ஷினி. ஹலோ சொல்லு கண்ணா. தாத்தா சொல்லு கண்ணா, கேக்குது எனக்கு, சொல்லுமா. உனக்கு 9 வயசு ஆகுதாமா? 12 வயசு தாத்தா. சொல்லுடா கண்ணு, சொல்லுடா கண்ணு. என் பேர் கரெக்டா இருக்கா தாத்தா? புரியுதுடா கண்ணு, என்ன கேட்க போற? என் பேர் கரெக்டா இருக்கான்னு கேட்டேன் தாத்தா. கரெக்டா இருக்கு, அப்படியே போடா கண்ணு. தாத்தா சரியா? கிட்ட டாலர் வாங்கி போட்டுக்க தாத்தா. நல்லா படிக்கணும். தாத்தா சரியா? தாத்தா கோவப்படக்கூடாது, சாதிக்கணும். தாத்தா சரியா? தாத்தா வேற என்னடா கண்ணு கேட்க போற? தாத்தா நாங்க யோக பஞ்சாஸ்திரம் வாங்கியிருக்கோம் தாத்தா. சரி. லட்சுமி சிலை வாங்கியிருக்கோம் தாத்தா. ஓகே. வேல் சிலை வாங்கியிருக்கோம் தாத்தா. தெளிவா சொல்றியே. விக்ரமாலா வாங்கியிருக்கோம் தாத்தா. வெரி குட், வெரி குட். அக்ஷய பாத்தியம் வாங்கியிருக்கோம் தாத்தா. வெரி குட். அப்புறம் சர்மநிதி கர்மநிதி வாங்கியிருக்கோம் தாத்தா. வெரி குட். அப்புறம் பெரிய பட்டியலா இருக்க. புத்தகம் வாங்கினியா? தாத்தா. புத்தகம்லாம் வாங்கிட்டீங்களா? தாத்தா. சரிடா கண்ணா, என்ன கேட்க போற இதெல்லாம் சொல்லி? தாத்தா என்ன கேட்க போறடா கண்ணா? என் பேர் கரெக்டா இருக்கான்னு தான் தாத்தா. கரெக்டா இருக்குடா கண்ணு, கரெக்டா இருக்குடா கண்ணு. நீங்க கொடுத்த மொத்த புத்தகம் வாங்கியிருக்கோம் தாத்தா. சரிடா கண்ணு, சரிடா கண்ணு. நல்லதுடா கண்ணு, நல்லதுடா கண்ணு, தாத்தா. நல்லதுடா கண்ணு. குழந்தைங்க மனதுல பேரை பதிய வைக்கிற அளவுக்கு நம்ம உருவாக்குனது கிடைக்குதுன்னா அதை விட பெரிய மகிழ்ச்சி எதுவும் இல்லை ஐயா. ஹலோ ஹலோ அம்மா சொல்லுங்க. புரியலம்மா. ஹலோ அம்மா கேக்குது, சொல்லுங்கம்மா. சுமதி பேசுறேன் சாமிஜி. சுமதியா, எங்க இருந்து? புரியலம்மா, கிராஸ் டாக் ஆகுதுமா. அப்படியா? ஹலோ. ஐயோ பயமா இருக்கு. எதுனா ரெண்டு பேர் பேசுற மாதிரி இருக்குமா? அப்படியா? parallel line. ஹலோ ஹலோ சொல்லுமா. சாமிஜி, என் பையனுக்காக இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தேன். அவனுக்கு இப்போ அந்த ஆபரேஷன் பண்ணியாச்சு, நல்லா இருக்கான். வெரி குட்மா. என்ன கேட்டிருந்தீங்க? என்ன சொன்னேன்? இந்த கால்ல ஒரு கட்டி இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தேன். கால்ல ஒரு கட்டி, கால்ல இடது கால்ல. சரிம்மா சரிம்மா இருந்துச்சு சுவாமிஜி. ஆமா, ஆபரேஷன் பண்ணுவோம் சொல்றாங்க. அந்த சொன்ன கேன்சருக்கு கட்டிட்டு ஆரம்ப ஸ்டேஜ்னு சொன்னாங்க. ஆமா, அப்புறம் சரியாயிடுச்சு. இப்போ ஆபரேஷன் பண்ணி நல்லா இருக்கான். அவ்வளவுதான். நான் ஏதாவது மருந்து கூட சொன்னேன்னா? இல்ல ஒண்ணும் ஆகாது, மருந்து சொல்லல. ஆபரேஷன் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன். பண்ணுங்க, ஒண்ணும் செய்யாதுன்னு சொன்னீங்க. அவ்வளவுதான். சரி ஆயிடுச்சா? அவங்க இதுக்கு உங்க இடத்துக்கு தான் கூட்டு வரணும் சுவாமிஜி. ஒரு இப்பதான் நடக்கலாம் நல்லா கொஞ்சம். கூட்டு வர சொன்னீங்க, அங்கதான் கூட்டு வச்சுருவீங்க. கூட்டு வரேன் சுவாமிஜி. கூட்டு வாங்கம்மா, கூட்டு வாங்க. எனக்கு என் கையிலயும் இடது கையும் கழுத்து அந்த மாதிரி வலி இருந்துகிட்டே இருக்கு சுவாமிஜி. எதனால? செல்போன் நிறைய பாக்குறீங்களா? செல்போன் அந்த அளவுக்கு பார்க்க மாட்டேனே. நைட்ல படுக்கும் போது ஒரு பக்கமா வந்து செல்போன் பார்த்தா இந்த ப்ராப்ளம் நிறைய வருதுமா. இப்ப அது பாத்துக்குங்க, வந்து ஒரு முறை நேர்ல பாத்துருங்கம்மா. சரி சாமிஜி. பையன் நல்லா படிக்கணும் சாமிஜி. அருமையா படிப்பான், கவலையே படாதீங்க, நல்லா படிப்பாம்மா. நல்லதும்மா, நல்லதும்மா. அடுத்து அப்படியே தொடர்ந்து இருக்காங்க. ஹலோ சொல்லுங்க அம்மா. சொல்லுங்கம்மா. வணக்கம் சாமி. வணக்கம்மா. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? மதுரையில இருந்து பேசுறேன் சாமி. யாருக்கா கேட்க போறீங்கம்மா?
அதையம்மா பொண்ணுக்காக சாமி. பொண்ணோட பேர் என்ன, வயது என்னம்மா? ரித்திகா ஸ்ரீ சாமிஜி. சரி. பொண்ணு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கைய கொஞ்சம் வெடி. வயசு என்னம்மா? வயசு என்னம்மா? 14 சாமி. 16? இப்ப சொல்லுங்கம்மா. 14 சாமிஜி. 14. இப்ப சொல்லுங்கம்மா. பாப்பா கொஞ்சம் கை வெடி வெடிச்சு, இந்த கையில ஆள்காட்டி விரல் வந்து சதையோட பிந்துகிருச்சு சாமி. அது வெடி அடிச்சா? தீபாவளிக்கு. சரி சரி. இப்பவா? இப்ப என்னாச்சு அப்புறம்? அது எலும்பு மட்டும் இருந்துச்சு, அதை கட் பண்ணிட்டாங்க சாமிஜி. அப்புறம் இந்த நடுவிரலும் கொஞ்சம் நெகை இருக்கு, அது சரியா பாதி பிஞ்சுக்கிட்டு சாமிஜி. டாலர் வாங்கியிருக்கோம். அப்புறம் இந்த படிப்புக்கு ஒரு டாலர் அது வாங்கியிருக்கோம் சாமி. அதையும் பிள்ளைக்கு சரி பண்ணிருமா சாமிஜி? அந்த கை விரல் சரி சரியாயிடும், ஒன்னும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பா சரியாயிடும், கவலை விடுங்க. வளர்ந்துரும்ல சாமிஜி? வளர்ந்துரும்மா, கவலையே படாதீங்க சாமிஜி. அதே சாமிஜி ஒரு 10 வருஷமா ட்ரை பண்றேன் சாமிஜி. இப்ப கிடைச்சிருச்சுல்ல, கிடைக்கிறத கரெக்டா பயன்படுத்திங்க. வீட்டுலயும் கொஞ்சம் பிரச்சனை சாமிஜி, என் குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமிஜி. குறையில்லாத நிறைய இருக்கு. முதல்ல நீங்க இவ்வளோ அந்த 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 நெகட்டிவ் இருக்கக்கூடாது. தாழ்வு மனப்பான்மை விட்டுருங்க, நல்லா இருக்கும். பாப்பாவும் சரியாயிடுவா, அவளுக்கு ஒன்றும் ஆகாது, அதுவும் வளர்ந்துரும், கவலை விடுங்க. தீடெல்லாம் கட்டி அது அப்படியே இருக்கு சாமி, அதை முடிக்க முடியல. சரி சரி. நான் என்கிட்ட ஏற்கனவே கேட்டிருக்கீங்களா இதெல்லாம்? இல்ல சாமிஜி, இப்பதான் சாமி எனக்கு லைனே கிடைச்சிருக்கு. அதான் டாலர் ஃபினிஷிங் டாலர் வாங்கிட்டு சாமி, இந்த லைன் கூட கிடைச்சிருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல. இல்லைம்மா, எனக்கு இப்போ நீங்கள் இருக்கிற வீடு வந்து எனக்கு சந்தேகமாக இருக்குது, அது சரியில்லை. நான் வீடு கட்டியிருக்கேன் சாமி, அது நல்லா இருக்கா சாமி? இல்லை, இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் அந்த வீடை முழுமையாக முடிக்க முடியாது, கட்டுற வீடை. வாடகை வீடுதான் சாமி. அதனால கொஞ்சம் நீங்கள் வரைபடம் அமைச்சு பார்த்துட்டு, இல்லைன்னா ஒரு முறை என்னை வந்து பார்த்துருங்கம்மா. சரிங்க சாமி. நல்லதும்மா நல்லதும்மா நல்லதும்மா. ஐயா, ஒரு சிறு இடைவேளைக்கு போயிட்டு வந்துடலாம் ஐயா. மன்னர்களுக்கு கூட ஒரு காரிய நிமித்தமாக செயல்படும் பொழுது அது நல்லதா கெட்டதா, சரியா தவறா, இப்பொழுது செய்யலாமா வேண்டாமா என்ற ஆலோசனைகளை தரும் மகா முனிவர்கள் எப்பொழுதும் மன்னருடன் இருப்பார்கள். அந்த முனிவரின் சொற்களின்படிதான் எப்படிப்பட்ட மாமன்னரும் நடந்து கொண்டு அனைத்து செயலிலும் எளிதில் வெற்றி பெறுவார்கள். இந்த அடிப்படையில் தான் இயல்பாக வாழும் நாம் அனைவருக்கும் ஒரு காரிய நிமித்தமாக மனதில் நினைத்து கொண்டு அதனை நாம் செய்யலாமா வேண்டாமா, அது நல்லதா கெட்டதா என்று அறுதியிட்டு தெரிந்து கொள்ள ஓர் அற்புத புத்தகம். பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் தரும் பாருங்கள். இப்புத்தகத்திலும் உங்கள் மனதில் நினைத்தவைகளுக்கு மகிமையான பதில் தர ஒரு முனிவரும் இருக்கிறார். இப்புத்தகத்தை உருவாக்கிய ஆசிரியர் தவ திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள், காஞ்சிபுரம். இதோ இந்த அற்புத புத்தகம் இப்பொழுது விற்பனையில் உள்ளது. இக்காலத்தில் எத்தனையோ வழிகளில் எத்தனையோ விதத்தில் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ப முடியாதவர்களின் துரோகத்தில் முயற்சிகளெல்லாம் தடைபட்டு உயர்வே இல்லாமல் வேதனைப்படுவோர்க்கெல்லாம் வான்வெளி மண்டலங்களின் பேராற்றலை சித்தர்களின் வழியில் கண்டுணர்ந்து மக்களின் நலனுக்காக எளிதில் நற்பலனும் பயனும் தரும் பொக்கிஷங்களான ஆன்மீக பொருட்களை நம் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் வடிவமைத்து கொடுத்து அதனை பெற்று பல்லாயிரம் பேர்கள் பயனடைந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆம், கவலைகளை தீர்க்கும் கஜவாகன முருகன், தீயவர்களை விரட்டிடும் விக்ரமாயா, குறையாத செல்வம் தரும் குழந்தை குபேரன், குறையாத தானியங்களை அள்ளித்தரும் அட்சய பாத்திரம், நினைத்த காரியத்தை வெற்றி பெறச் செய்திடும் எந்திரங்கள், நேர்மறை ஆற்றலை தந்து வெற்றி தந்திடும் சிங் சிங் டாலர், வளமும் நலமும் தரும் வசுமத் வஜ்ரலக்ஷ்மி, இது போன்று மேலும் பல்வேறு பொக்கிஷங்களையும் உங்களின் தேவைகளுக்கேற்ப தேர்ந்தெடுத்து பயன் பெற்றிட தொகுத்து வழங்க இருக்கின்றோம். திரையில் வருகின்ற QR கோடை ஸ்கேன் செய்து உங்களின் தேவைக்கான பொருட்களை நீங்கள் பதிவு செய்து குருநாதரின் ஆசிகளோடு பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள். மீண்டும்
நம்ம ஆத்ம சங்கம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ரொம்ப நேரமாக ஒரு பக்தர் காத்துட்ருக்காங்க, பார்த்துருவாலோ. ஹலோ 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 வரல, கிடைக்கல, ஏதோ ஒரு தொடர்பு மழையால் ஏதோ ஒரு இருக்கும் ஐயா. ஏன் நீங்கள் அடுத்த கேள்வி கேட்டு தயாராக வச்சுருக்கேன். அதான், சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும் என்று ஒரு பழமொழி உண்டு. இதற்கு ஒருவர் உடலும் மனமும் நன்றாக இருந்தால்தான் அனைத்து செயல்களும் செய்ய முடியும் என்ற பொருள் சொல்வது உண்டு. ஆனால் பலர் பலவிதமாக இதற்கு விளக்கம் தருகின்றனர். உண்மையில் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்ற பழமொழியின் பொருளை பற்றி சாஸ்திரங்களில் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா? இதை நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இதற்கு தங்களின் பதிலை எதிர்பார்க்கிறேன் சாமிகள். சில பழமொழிகள் நம்ம பாடு ஊத்துட்டு போயிடுறோம். அதோட பின்னணி அந்த சாஸ்திரத்திலே அது அதோட அதுக்கான பலமான விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறது தான் அடிப்படை. அதாவது உங்கள் பாணியிலேயே அதை சாஸ்திரன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதில் ஏதாவது ஒரு புத்தகம் வெறும் மக்களுக்கு அப்படிங்கிற சிந்தனை, சீரிய சிந்தனை தான் ஐயா. அது சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும். நீங்கள் என்ன ஐயா நினைக்கிறீங்க? உடல் நலத்தோடு இருக்கணும். அப்போ தான் நம்ம உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதன் பிறகு தான் நம்ம செய்ய நினைக்கிற விஷயங்களை செய்ய முடியும். ரொம்ப சரியாக சொல்லிட்டீங்க ஐயா. என்னோட சந்தேகம் என்னென்னா, ஏன் உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? இதுக்கு பதில் ஒன்று ஐயா. அவ்வளோதான் நல்லா இருக்க முடியும், நல்லா இருக்க முடியும், நினைக்கிறத செய்ய முடியும், திறமையாக செயல்பட முடியும், சுறுசுறுப்பாக இயங்க முடியும், அதெல்லாம் இருக்குல்ல. ஓ சரி. அதில் ரொம்ப முக்கியமாக நாம் பெற்றதை சிறிது அடுத்தவங்களுக்கும் கொடுக்க வேணும். அதுக்காகவாது உயிரிடு. அது உடலை இருக்கு இல்லை, அதுவும் மட்டும் ஒரு பக்தர் ஐயாலும். ஹலோ ஹலோ நமஸ்காரம் சாமி. வணக்கங்க. எங்கேருந்து பேசுகிறீங்க? கள்ளக்குறிச்சியிலேருந்து பேசுகிறேன் சாமி. யாருக்கா கேட்க போகிறீங்க? யாருக்கா கேட்க போகிறீங்க? மாரிமுத்துங்கிற பேரில், என் பேரில் தான் சார். என்னம்மா என்னம்மா? என் பேரில் மாரிமுத்துங்கிற பேர் தான் சாமி. என்ன பேர்? மாரிமுத்து. மாரேசனா? மாரிமுத்து. மாரிமுத்தா? இல்லை சரியா கேட்கல இந்த மலையால. சொல்லுங்க மாரிமுத்து, என்ன வயசாச்சு? என் வயசு 48 சாமி. சொல்லுங்க சொல்லுங்க. ரொம்ப பிரச்சனைகள் நிறைய இருக்கு. என்னம்மா? பிரச்சனைகள் கொஞ்சம் நிறைய இருக்கு சாமி. காலில் அடிபட்டு ஏதாவது பிரச்சனை வந்ததா தம்பி? இல்லை சாமி. இருந்தது சாமி. பத்தியா? எப்போ சாமி? இது இப்போ ஒரு வருஷம் ஆகுது சாமி. சரி சரி சரி. கடன் எவ்வளோ இருக்கு? கடன்லாம் சொல்லிக்க முடியாத இருக்கு சாமி. பிரச்சனை சம்பாதிச்சதும் வீட்டு மனையில போட்டிருக்கிறேன். இல்லை தம்பி, 4 வருஷமா ரொம்ப மோசமாக இருக்கு தம்பி. மொத்தத்தில் 12 வருஷமா சரியில்லை தம்பி. சரி சாமி. இந்த 4 வருஷம் ரொம்ப பிரச்சனையாக இருக்கீங்க தம்பி. அது இன்னும் அதிகரிக்குமே, குறையாது தம்பி. எல்லாமே மறைந்து பிரச்சனைகள் நடக்கும். நேரடியாகவே உங்களுக்கு எதுவுமே இருக்காது. நீங்களே சில விஷயத்தில் மாட்டிக்கிட்டு பணத்தை விடுவீங்க. நல்லா இருந்தது எல்லாமே கெட்டு போய் இப்போ ரொம்ப பிரச்சனையிலே இருப்பீங்க. இதுதான் தம்பி உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கும். உங்களை நேரடியாக சந்திக்கணும்னா எப்போ சாமி வரலாம்? இதுதான் புத்திசாலித்தனமான விஷயம். அதுக்காக என்கிட்ட வரணும்னு சொல்ல, நான் வரக்கூடாதுன்னு தான் புக்கே கொடுக்குறேன். சரி சாமி. நீங்கள் ஒன்றும் இல்லை, கீழே அலைபேசி வருது பாருங்க தம்பி. உண்மையிலே நீங்கள் பார்க்கறது தான் நல்லது. ஏன்னா உங்கள் குடும்பத்திலேயே யாருக்குமே சரியில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் பிரச்சனை இருக்கு. சரி சார். அதனால நீங்கள் அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு என்னை பார்த்துருங்க தம்பி. இல்லை, உடனே நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியுமோ பார்த்துருங்க தம்பி. நல்லது தம்பி. ஹலோ 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 மா, சொல்லுங்கம்மா. எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நாங்கள் பூந்தமல்லேருந்து இப்போதான் பேசினாருங்க அவரு. ஹலோ, யாருமா? அப்பா. சொல்லு கண்ணா. அப்பா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கம்மா. யாரு, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? அப்பா, நான் பூந்தமல்லியிலேருந்து லட்சுமிப்பா. நாங்கள் பாராயணத்துக்கு வரவங்கப்பா, அகண்ட பாராயணம். அப்படியா? சரி சரி சரி, சொல்லு கண்ணா. இது முன்னா 4 மாதத்துக்கு முன்னே பேசியிருக்கிறேன் நான். சரி. இவரு எங்கள் வீட்டுக்கார பேர் குமரவேல்பா. சரி. அவங்களுக்கு தொழில் அவ்வளவா நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கப்புறம் வெத்தலை யாகத்தில் கலந்துக்க சொன்னீங்க. கலந்துக்கினாங்க. 4 மாசமா வெத்தலை அமாவாசைக்கு கலந்துக்கினாரு. ஆனா அப்படியே தம்பா இருக்குது, ஒன்னும் வேலை இல்லை, வீட்டிலே தான் இருக்கிறாரு. புரியல. 4 மாசத்துக்கு முன்னாடி வெத்தலையாக வந்தாரா?
இல்ல 4 மாசமா வந்துகிட்டு தான் இந்த அமாவாசைக்கு தான் இப்பதான் இன்னைக்கு தான் வரல இன்னும். சரி 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 3 மாசமா வந்துட்டு இருக்காரு. வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. சரி சரிம்மா. எல்லாத்துக்குமே வந்து கலந்துக்குவோம்பா. சரிம்மா. என்ன நல்லா இல்லம்மா? வேலையே இல்லப்பா, வீட்டுல தான் இருக்கிறாரு. அவரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாரா முதல்ல? உண்மையாவா? அத கொடுக்குறேன் இருங்க. சரி சரி சரி. ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க தம்பி. வணக்கம் சாமிஜி. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா நீங்க? நல்லா இருக்கேம்மா. சொல்லுமா சாமி. நான் ஒரு 3-4 மாசம் ஃபோன் பண்ண பேசினேன். சரி. வேலையை பத்தி கேட்டேன். நீங்க வெத்தலை ஆடுற கலந்து சொன்னீங்க, ஒரு 3 இது கலந்து சொன்னீங்க நீங்க. சரி. 3 மாசம் கலந்துட்டேன். ஆனா அந்த வியாபாரம் வந்து அப்படியே தான் இருக்கு. எதுவும் 3 மாசம் முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு? அந்த போன மாசம் 3 முடிஞ்சு 4வது மாசம். 10 நாள் தானே ஆகுது. ஆமா ஆமா. சரியா போயிடும், ஒன்றும் பிரச்சனை. அதுக்கு நடுவுல எல்லா மழை இருக்குல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பா சரியாயிடும். முதல்ல வந்து அது நம்ம முயற்சியும் ஒண்ணு இருக்கணும். ஏன்னா உங்க பேர் என்ன? குமரவேல். குமரவேல். பொதுவாகவே என்னன்னா உங்க வீடு மேலதான் எனக்கு இப்போ நீங்க சொல்லும் போது சந்தேகம் அதிகரிக்குது. அப்படிங்களா? ஆமா. அப்படின்னா என்னன்னா தலவாசப்படி வந்து தவறா இருக்கிறது ஒன்றும், தென்மேற்கு அங்க பிரச்சனை இருக்குமான்னு எனக்கு 2 டவுட் இருக்கு. தென்மேற்குல வந்து எல் மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகமா இருக்கு. மெயின் வாசம்ங்களா? இல்ல 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 இல்ல, தென்மேற்கு பக்கத்துல குபேர மூலன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா ஆமா. அங்க என்ன இருக்கு? அங்க பெட்ரூம் இருக்கா? அந்த பெட்ரூம் ஒரே ஸ்கொயரா இருக்கா இல்ல எல் மாதிரி இருக்கா? இல்ல ஸ்கொயரா தான் சாமி இருக்கு. அப்போ அட்டாச் பாத்ரூம் இருக்கால. அந்த அட்டாச் பாத்ரூம் வந்து எந்த பக்கமா வருது? தென்கிழக்கு பக்கம் வருதா வடமேற்கு? கிச்சன் பக்கத்துல வருது. அதுதான் அங்கதான் அந்த டவுட்டே அங்கதான் இருக்கு. கேஸ் எதுவும் வரலையா? என்ன சாமி? கேஸ், போலீஸ் கேஸ் இல்ல கேஸ் ஏதாவது வந்ததா? இல்ல இல்ல அதெல்லாம் எதுவும். நான் இப்பதான் 1 வருஷம் ஆகுது. அபார்ட்மெண்ட் இது. வேண்டாம், இந்த வீடு கொஞ்சம் வாடகை வீடு தானே? இல்ல இல்ல சொந்த வீடு. இப்பதான் வாங்கணும். சொந்த வீடுனா அந்த யமபாகத்துல இருக்கிற பாத்ரூம் டாய்லெட்டை முதல்ல யூஸ் பண்ணாதீங்க. அது எடுத்துனுங்களா? அது சரி கிடையாது. அது இருந்ததுன்னா இந்த பிரச்சனை வரும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 3 மாதம் தொடர்ந்து அமாவாசையில ஜும்சக மந்திர வெற்றிலை யாகத்துல பங்கு கொண்டவங்க 100க்கு 60 பேர், 40 பேர் அப்படியே இருக்கும், நம்ம சொல்ல முடியாது. அவங்க இன்னும் தொடரணும்னா 60 பேர் நான் கேள்விப்பட்டேன். நல்லா கேள்விப்பட்டதுனால தான் அது இன்னும் கூட்டம் அதிகரிக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்களே. அதிகரிக்குது. அப்போ அதுல பலன் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா வீடு தான் அப்படின்றது அடுத்து தெளிவா போயிடும். சில பேர் சோம்பேறி இருப்பாங்க, சொந்த தொழில் செய்யணும்னு இருப்பாங்க, அடிமை தொழிலுக்கு போக மாட்டாங்க. அந்த கொள்கை இருக்கிறவங்களை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, எந்த மந்திரமும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த வீட்டை தென்மேற்குக்கும் தென்கிழக்குக்கும் நடுவுல யமபாகம்னு பேரு. அந்த யமபாகத்துல நீங்க பாத்ரூம் டாய்லெட் வச்சிட்டு இருந்தா அங்க பணப்புழக்கம் வராது, நம்பர் 1. அதே மாதிரி பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறு, எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் கொடுக்கும். இதெல்லாம் தேவையில்லாத ஒண்ணுன்னா சிக்கல் ஆயிடும். நீங்க முதல்ல வந்து பார்த்துட்டு அத வீடை என்ன பண்ணலாங்கிறத முதல்ல சரி பண்ணிக்கிங்க, சரியா போயிடும். சரிங்க சார். நல்லதுமா நல்லதுமா. ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ சுவாமிஜி. வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? என் பேர் சுரேஷ்குமார். நான் பட்டாபிராம்ல இருந்து பேசுறேன் சுவாமிஜி. எங்கம்மா? பட்டாபிராம். சொல்லுங்க சுரேஷ்குமார், சொல்லுங்க. என்ன வயசாச்சு? என்ன வயசாச்சுமா? 44 ஆகுது சுவாமி. சொல்லுங்க சுரேஷ்குமார். அதான் ஒண்ணு இல்ல, அப்பா வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு ஒரு ஆக்சிடென்ட்ல. சரி. சோ அதுல இருந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டங்கள். எனக்கும் ஒரு வேலை இல்ல, கொஞ்சம் இப்போ புதுசா ஒரு வேலைக்கு போயிருக்கேன், கொஞ்சம் பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கு. அது எப்படி என்ன இது கேட்கலாம் தான் சுவாமிஜி. சுரேஷ்குமார், இந்த நிகழ்ச்சி எவ்வளவு நாள் பாக்குறீங்கன்னு தெரியாது. இல்ல நான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சுவாமிஜி. எனக்கு லைனே கிடைக்கல. நான் சொல்லுவேன்ல, இந்த சுரேஷ்குமார்னு பேர் வச்சாலே அது நல்லா உழைப்பு இருக்கும், ஆனா அது பிரயோஜனப்படாது. உறவுகள் கூட பிறந்தவங்களால கூட பிரச்சனைகள் வரும். பீஸ்ஃபுல்லா இருக்க முடியாது, எந்த வேலையிலயும் நிரந்தரமா இருக்க முடியாது, வளர்ச்சின்றது இருக்காது. அன்னைக்கு சந்தோஷமா இருக்கணுங்கிற நிலைமை உருவாக்குமே தவிர பர்மனண்டா அது இருக்கவே இருக்காது. இது எல்லாமே சிக்கல். முதல்ல பேரை மாத்தினால நிறைய விஷயங்கள் மாறும் உங்களுக்கு. என்ன நட்சத்திரம் தம்பி? மேஷராசி, அஸ்வினி நட்சத்திரம். ஓகே. சுதேசன் மாத்தீங்க, சுரேஷ்குமார் வேண்டாம். சரிங்க சாமி. சுதேசன் இருக்கட்டும். சுபேசன். சுதேசன். சுபேசன். ஓகே சாமி. சுபே இல்ல, சுதே. சுதே
சுபே ஓகே. தே தே தம்பி தே பே பே சுதேசன். சுதேசி கப்பல்னு சொல்றோம்ல. சுதேசன். சுதேசன். இந்த பேரை 48 நாள் 48 முறை எழுதுங்க. சுதேசன். ஆமா, இது 48 முறை 48 நாள் எழுதுங்க. சரிங்க சாமி. நம்ம வீட்டில் வடகிழக்கு பக்கம் சரியா இல்லை, சரிங்க சாமிஜி. அதை பார்த்துட்டு அது என்னங்கிறத வந்து பார்த்து அதை எடுத்து தற்காலிகமாக என்ன பண்ணால் இதெல்லாம் சரியாகுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை தற்காலிகமாக பண்ணுங்க. சரிங்க சாமிஜி. ஒரே ஒரு தேய்பிறை பஞ்சமியில் ஒரு கூட்டி யாகம் நடக்குது. சரிங்க சாமி. அதை வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க நம்ம கோயிலில். சரிங்க சாமிஜி. அதை ஃபோன் பண்ணி கேட்டால் அதனுடைய விளக்கம் சொல்லுவாங்க. அதில் மட்டும் கலந்துக்குங்க. போகுதும் சிங் டாலர் வாங்கி போடுங்க, வேற எதுவும் வேண்டாமா. என்னது? சிங் டாலர். ஓ ஓகே ஓகே ஓகே. சரி, அது வாங்கி போட்டுட்டு வீடை வந்து நம்ம தற்காலிக ரெமெடி பண்ணிக்கிட்டு தேய்பிறை பஞ்சமியில் ஒரே ஒரு அந்த கூட்டி யாகத்தில் பங்கு கொள்ளணும். அவ்வளோதான் தம்பி. சரிங்க சரிங்க சுவாமிஜி. நல்லதும்மா. சுதேசன் சுதேசன் மட்டும் 48 வாட்டி எழுதணும். 48 நாள் 48 முறை சுதேசன் எழுதணும். சுதேசன். 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 ஆமா. அந்த சிங் டாலர் பத்தி உங்களுக்கு சரியா தெரியல இல்லையா? ஆமா ஆமாங்க சாமிஜி. இல்ல பாருங்க, நான் என்ன அணிஞ்சிருக்கணும் அதுதான் சிங் டாலர். பார்க்க முடியும் போது பிறகு பாருங்க. சரிங்க சரிங்க. நல்லது நல்லதுப்பா, நல்லதும்மா. ஹலோ வணக்கம் சாமி. வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்கம்மா? நாங்க தஞ்சாவூர் மாவட்டம். பேரு ராஜலட்சுமி. ராஜலட்சுமி, வயசு என்ன? வயசு 63. சொல்லுங்கம்மா. நாங்க ஒரு சாமி சிவன் பிரதோஷ வழிபாடு 25 வருஷமா செஞ்சிட்டு இருக்கோம். சிவன் வழிபாடா? ஆமா. சரி. அது வந்து வயல் காட்டுலதான் இருந்துச்சு, சும்மா தரையிலேயே இருந்துச்சு. அத ஒரு செட்டு போட்டு வச்சோம். அது செட்டு வந்து தப்பா எடுத்துனாங்க. அதை இடிச்சிட்டு இப்ப மறுபடியும் பில்லர் போட்டு கட்டி பாதியோட வச்சிருக்கோம். எங்க வீட்டுக்காரர் வந்து இறந்துட்டாரு இடையில, உடம்பு முடியாம இருந்து. அதனால நாங்க மேல கட்டல. வருஷம் முடிஞ்சோன்னா அதை தொடர்ந்து கட்டலாமா, நாங்க செய்யலாமா, அதுதான் கேட்க. தாராளமா செய்யுங்க. இறை வழிபாட்டுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அதை பத்தி கவலையே பட வேண்டாம். இதுக்கும் பிரச்சனைகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அதனால தாராளமா செய்யுங்க. எங்க வீட்லயே சில பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு சாமி. யாராவது இந்த பில்லி சூனியம் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன், வயலுக்கு போனா பிரச்சனை, ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. யாரு பில்லி சூனியம் பண்றாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது வந்து அவங்களே நேரா சொல்றாங்க சாமி எங்கள்கிட்ட. உனக்கு சூனியம் வச்சிருவானா? ஆமா வச்சிருக்கேன், நீ வய நடுறத பாக்குறேன். சரி பரவாயில்ல, வச்சிருப்பா, பாத்துக்கலாம் அப்படின்றதானே நீங்க. அதான் நாங்க சிவன்ட்டே சொல்லிடுறோம், உன்னால முடிஞ்சா பாத்துக்கணும் நாங்களும் சொல்லிட்டோம். அவ்வளவுதான், சூனியம் வேலை செய்யாது. ஆமா ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, பேர பிள்ளைங்க நல்லா இருக்கணும் சாமி. ஒன்னு ஒரு பிரச்சனையும் இருக்காது, கவலையே படாதீங்க. சரியா? டெய்லி அந்த சிவநாமத்தையே சொல்லுங்க, சிவய நமக. இது வந்து இது ஒரு நீங்க வந்து சிவாய நமன்னு சொல்லுவீங்க, சிவய நமன்னு சொல்லணும். அதுல சூட்சுமம் இருக்கு. சிவாய நம வேற, அது அந்தாட்சரம், இது சடாட்சரம் மாதிரி வித்தியாசம் இருக்கு. சிவய நமன்னு சொல்லிக்கிட்டே இருங்க, ஒன்னும் பிரச்சனை பாருங்க, எல்லாம் சரியா போயிடும். நல்லதும்மா நல்லதும்மா, கண்டிப்பா நல்லதும்மா நல்லதும்மா. ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம் சாமி. வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? பாளையங்கோட்டை திருநெல்வேலி. எங்கம்மா? பாளையங்கோட்டை திருநெல்வேலி. யாருக்காக கேட்க போறீங்கம்மா? ஹலோ, கணவர் பேசுறேன். கணவர் மாரிமுத்து பேசுறேன். நீங்க கணவர் பேசுறீங்களா? ஆமா சார். உங்க பேர் என்ன? மாரிமுத்து. மாரிமுத்து, யாருக்காக கேட்க போறீங்க? எங்க குடும்பத்துக்கு சார். என்ன வயசுங்க? எனக்கு 47 சார். சொல்லுங்க. அது எல்லாமே பாருங்க, பிரச்சனையிலே தான் இருப்பீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது எதை செய்தாலும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், தடுங்கலாகும். வரவுக்கு மீறிய செலவு இருந்துகிட்டே இருக்கும். எதை எதிர்பார்த்தாலும் நம்மளால அடுத்தவங்க பயனடைவாங்க, உங்களால அடைய முடியாது.
நல்லா போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும், திடீர்னு தடையாயிட்டோம். அப்படியே இருக்கு. ஆமா சாமி. எல்லாம் இப்படிதான் சந்திச்சுட்டு இருப்பீங்க. சொல்லுங்க தம்பி. அதே நம்ம தொழில் தான் சரியான வருமானம், தொழில் நிரந்தரமானம் தான். இவ்வளவு நேரம் அதானே சொன்னேன். கண்டிப்பா கண்டிப்பா. இல்லம்மா, அது கொஞ்சம் பிரச்சனை இருக்கு உங்க குடும்பத்துல. உங்க அப்பா தாத்தா வகையில இந்த பாம்பு தோஷங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. சரி சாமி. இது கொஞ்சம் சங்கடமான விஷயம். இதை நம்ம சரி பண்ணிடுறது நல்லது. சரி சாமி. முடிஞ்சா நம்ம ஆசிரமத்துல ஒரு 3 பஞ்சமிக்கு, சரி சாமி. வளர்பிறை பஞ்சமி அல்லது தேய்பிறை பஞ்சமி, எந்த பஞ்சமியா இருந்தாலும் குறிப்பா தேய்பிறை பஞ்சமி, சரி சாமி. சரி. அதுல ஒரு வாரம் போட்டுட்டு, இது 3 பஞ்சமி சரி சாமி. தீபம், பூசணியில தீபம் போடுவீங்க. அப்படி போடும் பொழுது ஓம் வம் ஸ்ரீம் ரட்சகம், ஓம் வம் ஸ்ரீம் ரட்சகம், இந்த மந்திரம் தான் உங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறேன், அங்கே இருக்காது. இது இப்போ நேரலை வரிசையில் தகால்னு தோண்டி நான் கொடுக்குறத கெட்டிமா பிடிச்சுக்கோங்க. இது இணையதளத்தில் வந்துடும், இன்னைக்கு இல்லை நாளைக்கு வந்துடும். இந்த மந்திரத்தை எழுதி இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே தீபம் போட்டுட்டு அன்னைக்கு முதல் டெய்லி இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க, எவ்வளோ முடியுமோ. சரி சரி. எல்லாமே சரியாயிடும். கண்டிப்பா கண்டிப்பா. நல்லதும்மா, நல்லதும்மா, நல்லதும்மா. வருகின்ற வியாழக்கிழமை நினைவு வச்சுக்கோங்க. பஞ்சமி பகல் 12:30 மணிக்கு சுமார் தொடங்குது. மறுநாள், அதாவது 5/12/2024, மறுநாள் 6/12/2024 பகல் வரைக்கும் இருக்கும். எப்பவும் தொடர்ந்து வழிபடுறவங்க வழிபட்டுக்குங்க. இன்னும் சொல்கிறேன், மழையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அது சும்மா ஏனோ தானன்னு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா அந்த கேள்வியை மீண்டும் நினைவுபடுத்திருங்க ஐயா. ஆமாம், அதாவது சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும். கரெக்ட் ஐயா. இந்த உடல், ஒவ்வொரு மனிதனுக்கும் உடல் தானே பிரதானம். இந்த உடல் என்ன? குடும்பம், குட்டிகள், வளர்ச்சி, நல்லவை கெட்டவை, ஆசை, பற்று, மோகம், அபிமானம், இவைகளெல்லாம் இந்த கூட்டுக்குள்ள அடக்கி வச்சுட்டு போயிட்டுருக்கு. ஆனால் சாஸ்திரம் சொல்லுகிறது பாருங்க, அது இந்த விஷயங்களை இல்லை. சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும் என்பதற்கு சுவர் என்பது என்ன, சித்திரம் என்பது என்ன, இது இந்த உடலை ஏன் பாதுகாத்து கொள்ள வேண்டும்? இந்த சுவர் என்ன செய்யும், சித்திரம் என்ன செய்யும்? காத்துட்ருக்கணும் ஐயா. வட்டம் போட்டாங்க. ஏன்னா இது உள்ள ஒரு பெரிய ரகசியமே இருக்கு ஐயா. சின்ன விஷயந்தான். ஐயோ, ஊத்தை சடலம் என்று எண்ணாதே, இதை உப்பிட்ட பாண்டம் என்று எண்ணாதே. பாட்டார் என்னைக்கோ கொங்கணர் இந்த விஷயத்தை தான் பாடியிருக்கார். ஊத்தை சடலம் என்று எண்ணாதே, உப்பிட்ட பாண்டம் என்று எண்ணாதே, பார்த்த பேருக்கெல்லாம் தெரிந்து கொள் உன் உடலுக்குள்ளே அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு ஐயா. இதை பற்றி அடுத்த வாரம் தான் விளக்கணும்னு நினைக்கிறேன் ஐயா. ஒரு 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 பெரிய அற்புதம் இருக்குதுல்ல, அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நிறைய விஷயத்தில் ஜெயிக்கலாம், தோல்வியெல்லாம் ஜெயிக்கலாம். காத்துட்ருங்க, அடுத்த வாரம் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். இதயத்திலே கோயில் கொண்டு அமர்ந்த